இந்த சின்ன வயசுல இம்மெச்சூர்டா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறப்ப என்ன ஆகும்னா, அதுல நெறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாக்கியங்கள்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு என்ன ஆனாலும் நான் விட்டுட்டு போமாட்டேன். எங்க வீட்ல என்ன சொன்னாலும் நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணுவேன். ஆர் நம்ம இந்த இந்த ஒரு வேலையில இருக்க போறோம். ஒரு ஏதாவது ஒரு இந்த மாரி ஒரு ஒரு பொய்யான சில விஷயங்கள்லாம், ஃபேக்கான சில கமிட்மெண்ட் எல்லாம் குடுத்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. இது நமக்கு காலங்கள் நகர, நகர, நகர நமக்கு அடுத்தது ஒரு வேலை ஆர் லைக் நம்மளோட பொசிஷன் வேற ஆகும்போது, அப்ப அந்த டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல அந்த ஆணும் ஒரு பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கோ அல்லது ஃபர்தரா அவருடைய பினான்சியல் பேக்கிரவுண்ட் ஒண்ணுமே இல்லாத மாரியே இருப்பாங்க. சோ அந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னலாம் பேசணும்? பட் இப்ப நீ என்ன பேசுற? அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த ஆர்குமெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும். சோ இப்ப உதாரணத்துக்கு அந்த வீட்லயே சொல்லப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இவர நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல இருந்து இவருடைய படிப்புல இருந்து பினான்சியல் பேக்கிரவுண்ட் பார்க்கிறப்ப என்ன ஆகும்னா, சில பேர் அந்த இடத்துல தான் நோன்னு திட்டவட்டமா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல கொஞ்சம் அழகா உட்கார வச்சு பேசி, எனக்கு ஏன் உன்ன வேணான்றதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. புரிஞ்சுக்கிற மாரி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃபா பிரிஞ்சு போறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் அப்ரப்ட்டா அப்படியே ஸ்டாப் பண்ணி மொபைல் நம்பர்ல இருந்து எல்லாம் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில பேருக்கு தன்னோட ஈகோ டச் பண்ணி கோவத்த தூண்டி விட்டுடும். அதனால தான் சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் மால்ல போய் வந்து அவங்கள இது பண்றது